உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது முக்கியமான வீடியோ. இம்மாற்றோலரை பற்றி இதில் நான் முக்கியமான ஒரு அப்டேட் கொடுக்க போகிறேன், முக்கியமான தகவல். ஸோ வீடியோ பிடிச்சவங்க பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதாவது பார்த்தோம்னா, இப்போ நான் ஒரு 4 வீடியோவில் அதிமுகவோட பொதுச் செயலாளர் மாண்புமிகு டாக்டர் ஜெயலலிதா அம்மா அவருடைய மரணத்துக்கு மர்ம மரணத்துக்கு நீதி விசாரணை வேண்டும், மீண்டும் ஒரு சிபிஐ விசாரணை வைங்கன்னு சொல்லி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு நிறைய பேர் கொஞ்சம் நல்லா ஆதரவு கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு சப்ஸ்கிரைபர் வேறு எனக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நியூவாக சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க, அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது பார்த்தோம்னா, அம்மா இப்போ கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு தான் வரேன். ஏன்னா நான் இப்போ அம்மாவை பற்றி தான் வீடியோ ஒரு 4 டேஸாக பார்த்துட்டு இருக்கிறதுனால அம்மாவுடைய வீடியோ ஒன்று ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தோம்னா, இந்த அம்மா உணவகத்தில் வேலை செய்த பெண்கள், மரியாதைக்குரிய அம்மாவை நினச்சி அவங்க இன்றைக்கி கூட ஒரு ஷார்ட் வீடியோவில் ஒன்று பார்த்தேன் இன்றைக்கி. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்மா இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்கே வேலை செய்கிறீங்கன்னா, அம்மா உணவகத்தில் வேலை செய்கிறோம்னு சொல்லி கௌரவமாக நாங்கள் சொல்லுவோம் வெளியில். அம்மா இல்லாததுனால எங்களுக்கு ஒரு அனாதையை போல ஒரு ஃபீலிங் உண்டாகுது அப்படின்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தமிழக மக்கள் நேசித்த ஒரு தமிழ்நாட்டுக்கே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காவல் தெய்வம் போல மக்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க அம்மான்னு சொல்லலாம். பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு நல்லா ஒரு திட்டங்களை அம்மா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது தமிழ்நாட்டுக்கே மொத்தமாக அம்மா நிறைய நல்லது செஞ்சுருக்காங்க. அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையான ஒரு லீடர். ஏன்னா அவங்க கடைசி காலகட்டத்தில் அவங்க நிறைய நல்லது பண்ணாங்க. அந்த 2011 ஜெயிச்சு வந்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுடைய அரசியலில் நிறைய மாற்றங்கள் இருந்தது. அதனால் நான் அம்மாவை பற்றி பெருமையாக பேசி வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் பிற அரசியல்வாதிகளை பூரா நான் திட்டிருக்கேன். ஏன்னா அவங்கெல்லாம் செஞ்சது எதுவுமே சரி கிடையாது. சும்மா அவங்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் என் குடும்பம் இல்லாமல், தன்னலம் இல்லாமல் பொது நலத்துக்காக பாடுபட்ட ஒரு தலைவர்னா தலைவி என்றால் அது அம்மா, புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மாவை தான் சொல்ல முடியும். அப்படி ஒரு ஆளுமையான லீடர் இனிமேல் வர வாய்ப்பில்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், அடுத்த அழிவில்லாத அரசன், அறிவில்லா ஆட்சியாளன், இம்மாற்ற ரூலர் தான் வரணும் அடுத்து. அப்படி ஒருத்தர் வந்தால் தான் சரியாக வரும். அதனால் இனிமேல் அந்த மாதிரிலாம் ஒரு பொது நலமாக யாரும் இருப்பாங்களான்றது நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் அந்த அம்மாவுக்கு ஜெயலலிதா அம்மாவுக்கு நீதி விசாரணை வேண்டும் சொல்லி நான் அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதனால தான் வீடியோ மூலிமா நான் அழுத்தம் கொடுத்துருந்தேன். கட்சிக்காரங்க எத்தனை பேர் இருந்துமே அந்த 2016ஆம் ஆண்டு யாராவது ஒருத்தர் போய் உண்மையை சொல்லியிருக்கலாமே, ஏன் ஓபிஎஸ் ஐயா சொல்லியிருக்கலாம். அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கான்னு அவரை சொல்ல விடலை, அவர் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. இது யாரும் தெரியும், கூட இருந்தவங்க, அக்கான்னு சொன்னவங்க, அம்மாவுடைய தோழி, அம்மாவுடைய சகோதரின்னு சொல்லக்கூடிய அவங்க ஓபிஎஸ் ஐயாவை ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்கள உள்ளேயே பார்க்க விடலையே, மருத்துவமனைக்குள்ளேயே விடலையே அப்போல. அதே மாதிரி பார்த்தோம்னா, இப்போ இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இபிஎஸ், அவர் அது வாயை திறந்து சொன்னாரா? அப்போ அவரும் சுயநலமாக அன்றைக்கி இருந்துக்கிட்டாரு. ஸோ அவங்கெல்லாம் பதவிக்காக ஆசைப்படுறாங்கன்னு சொல்லலாம் இபிஎஸ்லாம் அதனால் அவங்க உண்மையிலேயே அம்மாவுக்கு விசுவாசமாக யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா, யாராவது ஒருத்தர் போய் இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்கலாம். அவங்க எல்லாருமே பயந்துட்டாங்க. அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் பயந்துட்டாங்க. தமிழர்களுடைய மரபு என்னென்னா, குமரி கண்டத்தை தமிழர்கள் ஆட்சி செய்தார்கள். அதாவது பார்த்தா பாண்டிய மன்னனுடைய ஆட்சி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலையும் கூட இப்போ பாண்டிய மன்னர்களுடைய, சோழ மன்னர்களுடைய, சேர சோழ பாண்டியர் ஆட்சியும் அவங்க எப்படின்னா வீரமாக இருந்தாங்க. ஆனால் இவங்க பயந்து அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க, பதவிக்கு பணத்துக்காக, இன்னொன்று பயத்தில் இந்த உண்மையெல்லாம் மறைச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும் சொல்லி ஒரு 4 வீடியோ போட்டாச்சு. அது முடிஞ்சது. நான் மிக தைரியமாக பேசியிருக்கேன் அந்த வீடியோவில். அந்த 4 வீடியோலையுமே அடுத்தும் கூட இன்னும் தடயங்கள் கிடைச்சா இன்னொரு வீடியோ போடுவேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் பார்த்தோம்னா, அது மட்டும் இல்லாது ஸ்ரீமதி மரணத்தில் மீண்டும் ஒரு சிபிஐ விசாரணை நடத்தணும்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த ஸ்டாலின் ஐயா அம்மா மர்ம மரணத்தை நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன சொன்னீங்க, நான் வந்தால் நடவடிக்கை எடுப்பேன்னீங்க. இறந்தது முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இறந்திருக்காங்க. அதுக்கு நான் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன்னீங்க. அதில் நடவடிக்கை எடுக்கவே முடியலை. அதுக்கு கூட நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். ஆனால் ஸ்ரீமதி மரணத்தில் அந்த ஸ்கூல் ஓனர் யார், ரவிக்குமார், சிபிஎஸ்சி ஸ்கூல் ஓனர், சக்தி ஸ்கூல்
ஓனர், தனியார் பள்ளி சக்தி ஸ்கூல். அந்த ஸ்கூல் மேலேயும் ஸ்டாலின் ஐயா நடவடிக்கை எடுக்க மாட்டேன்ட்டாரு. ஏன்னா அதுலேயும் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ், பெரிய அரசியல் செல்வாக்கு இருந்தனால அதுலேயும் நடவடிக்கை எடுக்காம சும்மா ஒரு பொம்மை முதல்வரை போல நீங்கள் இருந்திருக்கீங்கன்னு நான் வந்து குற்றஞ்சாட்டுறேன். நேரடியாகவே தமிழ்நாட்டு முதலமைச்சரை கடுமையாக விமர்சிக்கிறேன் இந்த வீடியோவில். இப்போ கூட பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி பர்கூரில் ஒரு என்சிசி கேம்ப் ஒன்று அந்த பள்ளிக்கூடத்தில் நடத்திருக்காங்க. அது என்சிசி கேம்பே இல்லைன்ட்டாங்க, அது போலியான ஒரு என்சிசி கேம்ப்பு. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ஒரு பள்ளி மாணவி வந்து 12 வயசு ஆகுது, அவங்களுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அந்த பயிற்சி ஆசிரியர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருந்தாங்கன்னா அந்த ஆசிரியர் நேரம் தூக்கி தூக்குலே போட்டிருப்பாங்க, கடுமையாக நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஆனால் இவரும் நடவடிக்கை எடுத்தார். உடனடியே நான் குற்றவாளியில் கைது செஞ்சுட்டு ரொம்ப இதாக சொல்கிறாங்க. ஆனால் குற்றங்கள் நடக்க விடாமல் தடுக்கிறது நம்ம இருக்கோம். குற்றவாளியில் கைது செஞ்சிட்டோன்றக்காக ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த ஸ்கூலில் ஒரு 13 பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்றாங்க. ஸ்கூல் பேரை கூட சொல்ல மாட்டேன்றாங்க. நானும் எத்தனையோ நியூஸில் போய் இன்னைக்கு பார்த்துட்டேன், தேடி பார்த்துட்டேன். அது பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி பள்ளிக்கூடம், தனியார் பள்ளிக்கூடம் சொல்கிறான். ஸ்கூல் பேர் கூட வெளியே வரல. அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிங்க, பத்திரிக்கைக்காரங்களாம் காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஸ்கூல் பேரை சொன்னால் என்ன குறைஞ்சி போயிருமா அந்த ஸ்கூலு? அந்த பள்ளிக்கூடத்தில் எவனும் சேர்க்க வேணான்றேன். அதை அரசோடமையை மாற்றுங்க, இழுத்து மூடுங்க, அந்த ஸ்கூலை சீல் வைங்கன்றேன். முதலையே ஸ்ரீமதி இறந்தப்பயே நீங்கள் அந்த ஸ்கூலை இழுத்து மூடி இருக்கணும், அரசுடைமையாக மாற்றிருக்கணும். அரசாங்க பள்ளிக்கூடமாக அதை மாற்றிடணும். அரசாங்கம் அதை வந்து ஜப்தி பண்ணிடணும். இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிற பள்ளிக்கூடத்தெல்லாம் அரசாங்கம் எடுத்து நடத்த வேண்டும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஸ்ரீமதி வழக்கில் வந்து அம்மா வழக்குக்கு வந்து அம்மாவுடைய மரணம் விசாரணைக்கு வந்து ஸ்டாலின் ஐயா நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தப்ப ஒருத்தங்க கீழே கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, ஸ்ரீமதி வழக்கிலேயே ஸ்டாலின் ஐயா நடவடிக்கை எடுக்கல, அம்மா வழக்கில் போய் எப்படி சசிகலா அம்மா மேலே போய் இவர் துணிச்சலாக நடவடிக்கை எடுப்பார்? ஸ்ரீமதி வழக்கிலேயே ரவிக்குமார் மேலேயே நடவடிக்கை எடுக்க தயங்குற ஒரு பயந்த முதல்வராக இருக்கிறார். பின்ன எப்படி சசிகலா அம்மா மேலே போய் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த கமெண்ட்ல கூட பொதுமக்கள். அப்போ இப்போ பார்த்தா அந்த கிருஷ்ணகிரி பள்ளிக்கூடம் தனியார் பள்ளிக்கூடம். ஸோ இந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் இனிமேல் யாரும் சேர்க்காதீங்க, பேசாமல் எல்லாரும் மக்கள்லாம் அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு மாறிடுங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா வர தனியார் பள்ளிக்கூடங்கள் ரொம்ப மோசம் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் வந்து இதெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறேன். தூக்கு தண்டனை கொடுங்க, இல்லை ஏதாவது புதிய சட்டத்தை கொண்டு வந்து கடுமையான நடவடிக்கை எடுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நான் அந்த வீடியோவில் இன்னொன்று முக்கியமான ஒரு அப்டேட் கொடுக்க போகிறேன். தொடர்ந்து பார்த்தோம்னா நாட்டில் வந்து இந்தியாவில் பார்த்தோம்னா கல்கத்தாவில் வந்து கூட ஒரு மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மருத்துவர் வந்து பாலியல் குற்றச்சாட்டுக்குள்ளாக இருக்காங்க. பாலியல் வன்கொடுமைக்கான இருக்காங்க. அதை ஒருத்தர் தான் பண்ணாங்கன்றாங்க. அப்புறம் தற்கொலைன்னு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரின்சிபலு. அப்புறம் பார்த்தா அது ஒருத்தர் தான் அந்த குற்றத்தை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி இப்போ தான் விசாரணை போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்து இப்படியெல்லாம் தொடர்ந்து நடக்கிறத பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் நடந்த மூலையே சொல்லிட்டேன். ஸ்ரீமதி வழக்கு, இப்போ கிருஷ்ணகிரியில் நடந்த இப்போ பாலியல் வன்கொடுமை, அதை கொல்கத்தாவில் நடந்த பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை, இதெல்லாம் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு தமிழ்நாட்டிலையும் வந்து இந்த மாதிரி நடக்குது. அது வந்து ஆனால் பெருசாக இதாக மாட்டேங்குது. ஒரு 2 நாள் 3 நாள் பேசுகிறாங்க, மக்கள் கடந்து போயிடுறாங்க. ஸ்ரீமதி வழக்கில் வந்து நிறையா நாள் பேசுனாங்க, ஆனாலும் நீதி கிடைக்கல. ஸ்ரீமதி வழக்கிலையும் சிபிஐ விசாரணை கொண்டு வந்து ஸ்கூல் ஓனர் வந்து ஸ்டாலின் ஐயா வந்து தூக்கில் போட்டிருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்படி இவங்க எல்லாம் கண்டுக்காமல் போகிறதுனால தான் அவருக்கு அவங்க தந்தைக்கு 100 ரூபா நாணயம் கொடுத்துட்டாங்க. அதில் தான் அவர் ரொம்ப அக்கறையாக இருந்திருக்காரு. அந்த நாணயத்தை வெளியிட்டதில் வந்து மத்திய அரசுக்கு நன்றியை செலுத்திட்டு மோடி ஐயாவுக்கு நன்றியும்பார். இந்த நாணயம் 100 ரூபா நாணயம் வெளியிட்டுட்டாங்கன்னா, எப்பா இதுக்கா நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க? நான் ஆட்சிக்கு வந்த உடனே அம்மா மர்ம வழக்கு, அம்மா மர்ம மரணம், ஜெயலலிதா மர்ம மரணத்தை விசாரணையை நடத்தி கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சொன்னீங்க. ஆனால் 100 ரூபா நாணயத்தை பார்த்தோன்னே நீங்கள் இப்போ அதெல்லாம் மறந்துட்டீங்க போல ஸ்டாலின் ஐயா. அதனால் நான் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், மக்கள்கிட்ட, இளைஞர்கள்ட்ட கேட்டுக்கிறேன் குறிப்பாக. அதாவது வந்து இப்போ வந்து அழிவில்லா ஆட்சியாளன், இம்மார்டல் ரூலர் அப்படின்ற தலைப்பில் நான் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக வீடியோ போட்டேன். ஆனால் வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து வீடியோ போட்டுக்கிட்டு தான் நான் இருப்பேன். ஆனாலும் கூட அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்ந்து இப்போ போயிருக்கேன். இப்போ உத்தரகோசம் மங்கை கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அப்போ என்னோட சேர்ந்து இன்னொரு நண்பர் ஒருவர் வர வேண்டியது. அவர் வந்திருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவரை சந்தித்து நான் பேசியிருப்பேன். அவர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்தவர். அவர் ஒரு கருத்து ஒன்று சொன்னார், அதை நம்மளால் யோசித்தேன். ஆனால் இப்போ நான் வந்து
அவர் சொல்கிறது சரின்னு நினைக்கிறேன் நான். அதே மாதிரி நானும் அந்த முடிவை எடுத்திருக்கேன். அதாவது நாங்கள் வந்து ஒரு 100 பேர் கொண்ட ஒரு குழு, ஒரு அமைப்பை உருவாக்க போகிறோம். அதில் வந்து இளைஞர்கள் சேர விருப்பம் இருந்தால் சேர்ந்துக்குங்க. ஆல்ரெடி நான் வாட்ஸ்அப் குழு ஒன்று வச்சுருக்கேன். அதில் ஒரு 10 பேர் இருக்காங்க. அவர் உட்பட, அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் உட்பட, நான் மதுரை மாவட்டம். இந்த மாதிரி மாவட்டத்துக்கு 10 பேர் இணைஞ்சா கூட போதும். ஒரு 100 பேர் கொண்ட குழுவை உருவாக்கி, தமிழ்நாட்டில் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடக்குதுன்னா அங்கே போய் நின்று அது என்ன அப்படின்றத நம்ம போய் நேரடியாக இனிமேல் வந்து களத்தில் இறங்கி பணியாற்றக்கூடிய சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்கு. அந்த இம்மாற்றுள்ளர் பணி ஆரம்பிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது ஏற்கனவே அவர் இம்மாற்றுள்ளர் நிறையா மறைமுகமாக செஞ்சுருக்கலாம். ஆனால் நேரடியாக இப்போ வந்து நம்ம களத்தில் இறங்கி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் 100 பேர் கொண்ட இளைஞர்கள் படையை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது அறவழியில் செயல்படக்கூடிய ஒரு படை தான். வீடியோவில் நம்ம என்னதான் இதாக பேசினாலும் அரசாங்கத்திற்கு எதிராக கடுமையாக விமர்சித்து பேசலாம். பேச்சுரிமை, கருத்து சுதந்திரம் இதெல்லாம் உண்டு. ஆனால் வன்முறையில் நம்ம இறங்கக்கூடாது. அந்த 100 பேர் கொண்ட குழு அமைச்சு அறவழியில் ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணி பார்ப்போம். ஆனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய மன வலிமை உள்ளவர்கள் அந்த குழுவில் இணைய முன் வாருங்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில். அதனால் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்குறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு வந்து கமெண்ட் கொடுங்க. நீங்கள் நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் குழு ஆல்ரெடி வச்சுருக்கேன். அதுலேயே உங்களை நான் இணைச்சிக்கிறேன். அவர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா ஒன்று கொடுத்தாரு. நாங்களும் ஆரம்பத்திலே பண்ணலாம் தான் நினச்சோம். ஆனால் ஆரம்பத்தில் எங்கள் குழுவில் இருந்த ஒரு முக்கியமான அட்மின் விலகிட்டார். அப்புறம் நான் அட்மினாக மாறி இப்போ அந்த இதை வந்து இது பண்ணி போய்கிட்டுருக்கோம். ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்று வச்சுருக்கோம். வீரத்தமிழ் சங்கம்னு வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் நிறைய நடக்கிறதுனால இந்த அரசியல் கட்சிகளை நம்பி இருக்கிறது வேஸ்ட்டு. ஸோ 10 பேர் கொண்ட குழு எங்ககிட்ட இருக்குது. அதை 100 பேராக மாற்றணும். அதனால் விருப்பம் உள்ளவங்க இன்னொரு 100 பேர், எத்தனை பேர் வேணால் இருக்கலாம். அதனால் வந்து 100 பேர் வந்து இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி மக்களுக்கு நியாயத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய, அறவழியில் குரல் கொடுக்கக்கூடிய விருப்பமுள்ளவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைய முன்வாருங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இதனால் யாருக்கும் எந்த தொந்தரவுகள், பாதிப்புகள் எதுவும் வராது. ஆனால் நம்ம வந்து அரசாங்கத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அழுத்தம் கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி சமூக அக்கறை உள்ளவங்க உங்களுடைய நம்பரை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் நம்பரை நான் தரேன். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணும்போது உங்களை நான் அந்த இதில் வந்து வாட்ஸ்அப் குழுவில் நான் இணைச்சிக்கிருவேன். ஸோ வந்துட்டு இனிமேல் வந்து அந்த மாதிரி போகலான்னு நினைக்கிறோம். ஆனால் மன வலிமை உள்ள, தைரியம் உள்ள இளைஞர்கள் வாருங்கள். விளையாட்டு காரியத்துக்குன்னு யாரும் வந்துடாங்க. யாராவது ஒருத்தர் மெசேஜ் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்துக்கிட்டு குழுவில் வந்துட்டு தயவு செஞ்சு ஏதாவது இது பண்ணி விட்றாதீங்க. நமக்குள்ளேயே வந்து இந்த போட்டி இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல ஒரு எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து செயல்படக்கூடிய மனப்பக்குவம் உள்ள, தமிழ் சிந்தனை உள்ள, தமிழ் சமூகத்தின் மீது, தமிழக மக்களின் மீது முழு அக்கறை உள்ள இளைஞர்கள் குழுவில் பயணிக்க விருப்பம் உள்ளவர்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் என்னோடய நம்பர் தரேன். நீங்கள் அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய குழுவில் ஆல்ரெடி நான் அட்மினாக இருக்கேன். இன்னொருத்தர் இருக்கார் அட்மினாக. இன்னொருத்தரையும் அட்மினாக நான் அந்த தஞ்சாவூர் மாவட்டத்துக்காரையும் அட்மினாக உருவாக்குவேன். அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஓகே அப்படின்னா அவங்க குழுவில் இணைச்சிக்கிடுவாங்க. நல்ல ஆர்வம் உள்ளவங்க, நல்ல ஒரு பொறுப்பு உள்ள இளைஞர்கள் இந்த மாதிரி குழுவை உருவாக்கி, ஒரு அமைப்பை உருவாக்கி, அதில் வந்து அட்வொகேட்ஸு கூட இருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் ஒன்றும் பயப்படலாம் தேவையில்லை. தைரியமாக இணையலாம். அதனால் வந்துட்டு அதன் மூலிமா, அந்த அமைப்பின் மூலிமா மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது அந்த அமைப்பின் மூலிமா குரல் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு வீடியோ பார்த்து முடித்தோடனே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம வந்து அந்த ஸ்ரீமதி மரணம் வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஒரு மரணம். நம்ம எல்லாருமே வந்து அந்த மாவட்டத்துக்காரங்க மட்டும்தான் போராடினாங்க. மற்றவங்க யாராவது போய் போராடினாங்களா? நாங்கள்லாம் இங்கேருந்து வந்து போராட முடியுமா? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்க மட்டும்தான் போராட முடிஞ்சது. நான்லாம் அந்த டைமத்தில் வெளிநாட்டில் இருந்தேன். கண்டிப்பாக வந்து இறங்கிடணும்னு நினச்சேன். ஸ்கூல் முன்னாடி இறங்கி ஸ்கூல் ஓனரை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கணும்னு தோணுது. ஆனால் நீதிமன்றமே கேள்வி கேட்க மாட்டேங்குது. காசு வாங்கிட்டு விட்டுறானுங்க. இப்படிப்பட்ட நாட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது குற்ற உணர்வு உங்களுக்கு இருக்கா இல்லையா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள்.
அந்த மாதிரி முதலமைச்சரே கண்டுக்காம இருக்காரு. அப்புறம் எதுக்கு இவர் முதலமைச்சரா இருக்காரு? நாளைக்கே ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க ஸ்டாலின் ஐயா. நான் தான் வீடியோ ஓப்பன் டாக்ல போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு நடவடிக்கை எடுங்க ஸ்ரீமதி விஷயத்துல. இல்ல ரிசைன்மென்ட் போங்க. நீங்க உங்க ஆட்சி முடிவுக்கு முன்னாடி நல்லது பண்ணுங்க. இல்லைன்னா அடுத்த வாட்டி நீங்க தோக்குறது உறுதி எழுதி வச்சுக்கங்க. நாங்க 100 பேர் கொண்ட குழுவே உங்களை எதிர்ப்போம். அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.